இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட கோபியோ இல்லை ஈஸ்வரியோ ராதிகாவுடைய பிரச்சனை என்னங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. இப்போ இன்றைக்கி ஈஸ்வரி என்ன பேசுகிறாங்க இன்றைக்கி எபிசோட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க திருப்பி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கேன், உனக்கு நான் தான் கூட நின்றுருக்கேன், என் பிள்ளை என் பையன்ட்டு, ஆனால் உன் பொண்டாட்டி என்னை வெளில போக சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வருத்தப்படுறவங்க, தன்னுடைய மகனோட இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க, தன் மகன் கூட இருக்கணும்னு நினைக்கிறவங்க, இப்படி ஒரு ஹாஸ்டைல் என்விரான்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மாதிரி இந்த இடத்த மாற்றிருக்க மாட்டாங்க. வந்த உடனே சரி ஓகே நீங்கள் நானும் ஷேர் பண்ணி ஒரு ரூமில் தூங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவுடைய அம்மா கிட்ட சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து கமலாவும் ஈஸ்வரியும் ஒரு ரூமில் தூங்க, அந்த ரூம்லேயே மையுவை கீழே வேணால் ஒரு குட்டி பெட்டை போட்டு கீழே படுத்துக்கோமா, இல்லை 3 பேரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமான்னு ஏதாவது ஒன்று பேச ட்ரை பண்ணியிருப்பாங்க. வேணும்னே ட்ராமா ஆடி நாடகம் ஆடி அவங்களுக்கு சண்டைகளை தூண்டி விட்டு பழத்தை எடுத்துகிட்டு போய் அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்காங்க, பிடிச்சிருக்கு பிடிக்கல, அந்த பொண்ணு இப்போ கர்ப்பமாக இருக்காங்க, அதனால் டயர்டாக இருக்கும், அவங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கும், அவங்களுக்கு இன்னும் பழத்தை நறுக்கி வச்சா அதை எடுக்கிறதுலேருந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய மாட்டாங்க. ஸோ இப்போ இதை ஆனால் மேனிப்புலேட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க, அந்த பக்கம் நான் ரொம்ப பாவம், என்ன தான் எல்லாரும் போட்டு எதாவது செஞ்சுருவாங்கன்னு பயமாக இருக்குது அப்படின்னு ஒரு நடிப்பை நாடகத்தை போட்டு கோபியை முழுக்க தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. ஸோ இதில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள்லேயே கோபி திருப்பி நெஞ்சு வலின்னு சொல்கிற அளவுக்கு பிரச்சனைகள் வரதான் போகுது. ஏன்னா யாரும் சொல்கிறத கேட்கல. இப்போதைக்கு ராதியோட அம்மா கிளம்புறனாலும் அவங்கள வேணான்னு இருக்க வச்சுட்டாங்க. ராதியா அவங்க ஈஸ்வரி அனுப்பிடுங்கனாலும் அவங்க அனுப்புகிற மாதிரி இல்லை. அந்த பக்கம் பாக்கியாவுக்கு பாரில் பிரச்சனை, வீட்டில் அமிர்தாவுக்கும் ஜெனிக்கும் பிரச்சனைனா அவங்க பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருந்தா அப்பப்போ ஈஸ்வரியை பார்க்க வர, ஈஸ்வரியை நேராக வீட்டுக்கே பார்த்து என்ன சத்த அப்படின்னு சொல்லி கேட்டு வேணுனே ஈஸ்வரி பாக்கியா கிட்டக்க நான் இங்கே எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா அப்படின்னு ஒரு நாடகம் ஆடி நீங்கள் எங்கள் கூடயே வந்துருங்க அத்தை அப்படின்னு அவங்க கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த எல்லா சண்டைக்கும் பிரச்சனைகளுக்கும் இந்த ஒரு வாக்குவாதங்களுக்கும் இடையில திரும்பி ஒரு வேளை எல்லாருமே கிளம்பி அந்த வீட்டுக்கே போயிடுவாங்களோங்கிற பயம் வேறு நமக்கு இருக்குது. ஏன்னா கதையில் எல்லாரும் ஒரு இடத்துல இருந்தால் தான் கதை நல்லா போகும்னு முடிவு பண்ணி ஏற்கனவே 2 தடவை கூட்டு போன மாதிரி இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா இவங்களோட சண்டையில் ஒன்று ஈஸ்வரிக்கு பெருசாக உடம்பு சரியில்லாமல் போக, இதுக்கு முன்னாடி எப்படி கோபி இல்லை கோபிக்கு உடம்பு சரியில்லைன்னா அவரை கூட வச்சிடணும்னு நினச்சாங்களோ, அந்த மாதிரி ஈஸ்வரிக்கு உடம்பு சரியில்லை, ஈஸ்வரிக்கு ஏதோ நெஞ்சு வலி வந்துருச்சு, சண்டைகள் அதிகமாகி நிஜமாவே பிரச்சனை ஆகிடுச்சு அப்படிங்கிற தருணத்தில் கோபியோட அவங்க பாக்கியா நீங்கள் எங்கள் கூட வந்துருங்க, இவங்களால இங்கே பார்த்துக்க முடியாது, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்க அம்மா அவங்க பிள்ளையை தான் பார்த்துப்பாங்க, வாங்கன்னு கூட்டு போனேன், எங்கள் அம்மா கூட நான் இருந்தே தீருவேன், என் அம்மா கூட நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார், எங்கள் அம்மா எனக்கு எவ்வளோ முக்கியம் தெரியுமா அப்படின்னு கிளம்பி கோபியும் போக, அப்புறம் திருப்பி பாக்கியா ராதிகாவும் போக, அப்படின்னு திருப்பி ஃபஸ்ட்டு மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு கதை போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுக்கு நடுவில் வேற புதிய எழில மாற்றி புதிய எழிலுக்கு வரக்கூடிய ப்ரொடியூசருக்கு வர பிரச்சனைகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமிர்தாவுக்கும் ஜெனிக்கும் சண்டை வந்தால் எழிலும் செடியிலும் திரு நடுவில் மாட்டி முடிக்கிறது. பாக்கியா எவ்வளோ சொன்னாலும் கேட்காம ஒரு கட்டத்துக்கு மேலே ஜெனி புரிஞ்சுக்காம இந்த வீட்டை விட்டு போகிறதுன்னு பல திருப்பங்கள் வரப்போகிறத பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும்